விஸ்வாமித்ரர் வந்து இன்டர்ன்ஷிப் கூட்டுன்னு போறார். இன்டர்ன்ஷிப்னா தெரியும் இல்லையா, இந்த பிள்ளை படிச்சு கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் 3 மாதம் போய் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வந்துடும். எங்கேயோ போய் அப்பாவோ தாத்தாவோ யாராவது ரெக்கமெண்டேஷனில் போய் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும். உடனே அவர் சர்டிஃபிகேட் இந்த பிள்ளை வேலை பார்த்ததுன்னு பெரிய அசத்தியத்தை எழுதி கொடுத்துருவார். முக்கியமாக அவருக்கு மோட்சம் கிடையாது இப்படி எழுதி கொடுத்ததுனால இல்லையா. எழுதி கொடுத்தோன்னா அந்த பிள்ளை எப்படி சர்டிஃபிகேட் எடுத்துணும். அந்த காலத்தில் ராமரும் பார்த்தார். ஏன்னா ராமர் 12 வயசு வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை சுவாமி. அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்டுந்தார். பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லையோ, அப்பா அம்மா பேச்சை கேட்டுன்னு இருக்கார் சுவாமி இல்லையா. பார்த்தார். அப்போதான் தசரதருக்கு கவலை வந்துடுச்சு. என்ன கவலை? பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. ராமாயணத்தில் பாலகாண்டமே அப்படிதான். அவர் அசம்பிளியில் உட்காந்துருக்கார், பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. 12 வயசுல பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டிருக்கார். இப்போ இதுதான் நம்ம பிள்ளை வந்து 12ஆம் கிளாஸ்க்கு உட்காந்து 3+4 = 2 அப்படின்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. ஏன் சுவாமி அந்த காலத்தில் அவ்வளோ யங்கா கல்யாணம் பண்ணிட்டா இல்லையா? அந்த காலத்துல தான் இப்படிலாம் தசரதர் பண்ணியிருந்தாருன்னா சாரதா ஆக்டில் அவரை ஜெயிலில் போட்டிருக்கணும். எப்படி சுவாமி அவ்வளோ யங்கா பண்ணான்னா, அந்த காலத்தில் பெரியவா உங்களுக்கே தெரியும், கல்யாணம் ஆகுவதற்கு எலிஜிபிலிட்டி மெச்சூரிட்டி. புராண காலத்தில் மெச்சூராக இருந்தால் ஒருத்தர் நல்லா பேசி நல்ல ஞானம் இருந்தால் கல்யாணம் பண்ணிடுச்சு. அந்த க்ரைட்டீரியாவை இப்போ வச்சா யாருக்குமே கல்யாணம் ஆகாது. மெச்சூரிட்டியே வர மாட்டேங்குது. எஃப்டி மெச்சூராக இருக்குது, நம்ம மெச்சூர் ஆக மாட்டேங்கிறோம். சார் எஃப்டி ஹஸ் காட் மெச்சூர் பட் வி ஆர் நாட் மெச்சூரிங். அதனால் இன்னொன்று இப்போ என்னென்னா, படித்து மேலே படித்து மேலும் படித்து கொண்டே இருந்து ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே என்ன ஆகிடுறது, காட்ரேஜ் லோரியல் இதெல்லாம் வச்சுட்டாதான் நமக்கு பாண்டூரஸ்ய சத்திரம் தே. அதனால் இது நம்ம நிஜம். சில கல்யாணங்கள்லாம் போனால் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், நான் சஷ்டி பூர்த்திக்கு வந்திருக்கானேன்னு தெரிய மாட்டேங்கிறது. வாஸ்தவமாக சொல்கிறேனே. அதனால் 12 வயசு ராமருக்கு கவலைப்பட்டிருக்கார். அப்போ தான் ராமர் தசரதர் பார்த்தார், நம்ம பிள்ளைக்கு அச்சீவ்மெண்ட்ஸே இல்லை. 12 வயசுக்குள்ளே அது என்ன பண்ணியிருக்குன்னா, அப்பா அம்மா உட்கார் அப்படின்னா அது உட்காரும், சாப்பிடுன்னா சாப்பிடும், தூங்குன்னா தூங்கும். அதனால தான் பெருமாள் பார்த்தார். அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் 12க்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டார். ஓத்தனை கொன்னோது, காத்து மறையை பிடிச்சி கொடை டான்ஸ் ஆடி, பாம்பு மேலே டான்ஸ் ஆடி, ராசக்கிரீடை பண்ணி, வேணுகானம் பண்ணி, ஃப்ளூட்டு வாச்சி, என்னென்னவோ பண்ணி எல்லாம் முடிச்சுட்டார், அச்சீவ்மெண்ட்ஸ். அதனால தான் ருக்மிணி சொல்கிறா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே. நான் உன்னை பற்றி நிறைய கேட்டிருக்கேங்கிறா. ரொம்ப ஃபேமஸ் கிருஷ்ணர். ராமர் 12 வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை. அதனால தான் துளசிதாசர் பாடினார், பூமக்கு சலது ராமச்சந்திர பாஜத் பேஜனியா, டுமக்கு சலது ராமச்சந்திர. அப்படியே நடந்து வருவார், சாஃப்டாக நடந்து வருவார், பியூட்டிஃபுல் அவர். அதனால தான் என்ன பண்ணுறது, சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதாவது பண்ணணும் இல்லையா. அதனால தான் ஒரே வாரத்தில் போய் தாட்டகையை கொன்னார், சுபாவு கொன்னார், மாரீச்சனை ஓட்டி விட்டார், அகல்யா உத்தாரணம் பண்ணார். உடனே சீதை போய் பாரு, இவ்வளோ 3 monthsக்குள்ளே நான் இவ்வளோ பண்ணிட்டேம்மா உனக்காக அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டதா வெங்கடாத்வரி கவி எடுக்கிறார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், ராமர் க்ஷத்ரியனா நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பலா அதிபலான்னு மந்திரங்கள் கற்றுக் கொடுத்து அஸ்திரங்கள் கொடுக்குறார். அப்புறம் பின்னாடி அகஸ்தியாசிரமம் போகும்போது அகஸ்தியர் சிலது கொடுக்குறாரு. அகஸ்தியர் ஸ்டோரேஜில் சிலது வச்சிருக்காரு, தமிழ் தொல்காப்பியம் அகத்தியம்லாமும் வச்சிருக்காரு, சஸ்திரங்களும் வச்சிருக்காரு, ராமர்கிட்ட கொடுத்துட்றார். மகாபாரதத்தில் கவனிங்க, அர்ஜுனன் பெரிய வில் வித்தை அதெல்லாம் படித்தவன் இல்லையா. பாவம் துரோணர் பாவம் ப்ரிலிமினரி லெசன்ஸ் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. அஸ்திரங்கள்லாம் அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. AK-47 இஸ்ரேல் நேதான்யாஹூ கிட்ட போயெல்லாம் மிசைல்லாம் அவர் ஒன்றுமே வாங்கிக்கல. அதனால என்ன பண்ணார் கண்ணன், அர்ஜுனா நீ பாரத போர் ஒருவேளை நடந்ததுன்னா நீ ஜெயிக்கணும்னா உனக்கு அஸ்திரங்கள் தேவையா? அதனால நீ இந்திரலோகம் போய் வாங்கிட்டு வா. இந்திரலோகமா? சரி கிருஷ்ணா. ஏன்னா அங்கே மேனக்கா இவள டான்ஸ் ஆடுவா இல்லையா, அதுக்காக சொல்லலை அர்ஜுனன், கவனிங்கோ. அப்படியா, சரி கிருஷ்ணான்னு போனான். போய் அங்கே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்திரனுடைய அம்சம் தானே அர்ஜுனன், அதனால பயாலாஜிக்கல் ஃபாதர். அதனால அவன் வந்து ஆக்சுவலி அர்ஜுனா, இந்திர அர்ஜுனா. ஆனால் பாண்டு தத்தெடுத்துட்டார், P அர்ஜுனான்னு ஆயிட்டார். அதனால இந்திரன் என்ன பண்றார், ஒரு இதெல்லாம் போட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் அன்னைக்கு ஈவினிங், பெரிய என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் அந்த PDD ஞாபகம் இருக்கா, அந்த PDDயில் மேனகா, திலோத்தமா, ரம்பாலாம் இருக்கா, அவள்லாம் டான்ஸ் ஆடுறா. அப்போது அர்ஜுனன் பார்த்தான், சுவாமி இந்திரனை பார்த்து கேட்குறான், ஊர்வசி வரலையா? இது மகாபாரதத்தில் இருக்கு. ஏன்னா அவள் தான் ரொம்ப அழகி. அந்த ஊர்வசி அவார்டுன்னு தானே கொடுக்குறான் இப்போல்லாம். மேனகா அவார்டுன்னு கொடுக்குறதே இல்லை பாருங்க. பெங்களூரில் கூட எங்களுக்கு தியேட்டர் பேரே ஊர்வசி தியேட்டர் தான், மேனகா தியேட்டர்னு வைக்கிறதே இல்லை. ஏன்னா ஊர்வசி ரொம்ப அழகி. ஏன்னா பெருமாளுடைய ஊருத்வே அவ தொடையிலேருந்து வந்திருக்கார்.
ரொம்ப பியூட்டிஃபுல் லேடி, அந்த காலத்து மிஸ் யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்திரனை பார்த்து ஊர்வசி வரலையா, உடனே இந்திரன் நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளையும் இருக்கான், அதனால உடனே இன்டர்காமில் 101 ஊர்வசி கெட் ரெடி அப்படின்னா உடனே ஊர்வசி ஆபரணங்கள்லாம் வச்சுருக்கா, எத்தினிக் ஜுவல்லரி ஆன்டிக் ஜுவல்லரிலாம் வச்சுருக்கா இல்லையா, அதெல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி, அது என்ன ப்ரூஷா அதெல்லாம் போட்டு ஐ லேஷஸ்லாம் போட்டு, எப்படி சுவாமி இவ்வளோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எங்கள் ஆற்றுல வாங்குறாளே, அதனால் லிஸ்டெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் மையெல்லாம் போட்டு, அது பென் மாதிரி ஒன்று விற்கிறான் இப்போது, அழகாக பெண்ணெல்லாம் போட்டு, அழகாக அதில் வந்து முத்தெல்லாம் போட்டு, அந்த கிளிப்பெல்லாம் போட்டு, சூடாமணியெல்லாம் வாங்கி அதெல்லாம் வாங்கி அலங்காரம் பண்ணிட்டு வரேன். அர்ஜுனன் கூட்டுட்டானே, அர்ஜுனன் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஹீரோ, அவர் கூட்டுட்டார் அப்படின்னு அவர் ட்ரெஸ் பண்ணின்னு வரா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, அர்ஜுனன் கிட்டக்க போகிறான், என்ன நடக்க போகிறதோ தெரியல, கீழே விழுந்து சேவிச்சு பாட்டி அப்படின்னு எவளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போல்லாம் அந்த யார் அந்த பாகுபலியில் நடிச்சவோ யார் பாருங்கள், எல்லாம் டிப்ஸில் இருக்கீங்களா. அடுத்தது எக்ஸ்ட்ரா பர்சன்ட் கேட்க போகிறேன். அனுஷ்கா இவங்க வந்த உடனே அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் மாமி அப்படின்னு கூட்டா எப்படி இருக்கும் அவளுக்கு இல்லையா. எப்படி ஊர்வசியை பார்த்து அப்படி சொன்னான்னா, அந்த அஸ்திரம் வாங்கிக்கிறதுல கூட அவனுக்கு தர்மம் என்னன்னா, அவனுடைய மூதாதையர்களில் ஒரு ராஜா புரூரவஸ்னு பேர், அந்த புரூரவசுடைய பத்னி சில நாட்களாக இருந்தவ தான் ஊர்வசி. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுத்து. இப்போ இவனுக்கு எப்படின்னா, எந்த தந்தை 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 தம்மூத்தப்பன், அதனால இவனுக்கு பாட்டி முறை. எப்படி சொல்ல, ஊர்வசி அழகே கொலை இல்லையான்னு கேட்டால், அவர் நிறைய இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்லாம் இருக்கு பாருங்க, ட்ரிங்க்லாம் போட்டு அவர் நன்னா தன்னை இளமையாக வச்சுருக்கா, ட்ரீம் கேர்ள் மாதிரி வச்சுருக்கா. அதனால தெரியல. அர்ஜுனன் விழுந்து சேவிக்கிறான், அஸ்திரம் வாங்கிக்கும் போதும் தர்மத்தை பார்த்தபடியால் தான் கிருஷ்ணர் அவனுக்கு கீதை உபதேசம் பண்ணார். சூக்ஷ்மம் மகாபாரதத்தில் ரொம்ப நீங்கள் உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். மகாபாரதம் மாதிரி ஒரு கிரந்தம் அடியன் பார்த்ததில்லை சுவாமி. டேக் இட் டிக்ளரேஷன், த லாங்கஸ்ட் எபிக் த வேர்ல்ட் ஹஸ் எவர் சீன். என்னம்மா எழுதியிருக்கார் வியாசர், என்ன ஒரு சைக்காலஜி தெரிஞ்சு எழுதியிருக்கார். அதுவும் சில விஷயங்கள்லாம் இப்படி போயிட்டே இருந்தால் இது முடியாது, எக்ஸ்ட்ரா பிரச்சனை மேலே போகிறேன். அதனால் ஈஸ்வஸ்திரமேஷம் தேவத்வம், க்ஷத்ரியனுக்கு எது தெய்வத்வம்னா மிசைல்ஸ் வாங்கிக்கிறது, சஸ்திரங்கள். சஸ்திரம்னா ஜஸ்ட் வெப்பன்ஸ் மட்டும் இல்லை, ஆர்ட். அர்ஜுனன் என்ன கற்றுண்டானா, தேவலோகத்துக்கு போய் ஊர்வசிக்கு தான் டான்ஸ் கற்றுண்டான் சுவாமி. பெரிய ஒரு ஜிம்பாடி பர்சனை போய் நீங்கள் டான்ஸ் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் கற்றுப்பால, கற்றுண்டான். ஏன்னா அதுவும் ஒரு ஆர்ட். எதுலையுமே டைம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஃபிலாசபர்னால யாருக்குமே பிடிக்காது பாருங்க. அவரை கொண்டு ஜெயிலில் போட்டு ஹெம்லாக்குன்னு அந்த காலத்து ஒரு விஷம், அதை கொடுத்துட்டு குடிங்கன்னு சொன்னால் அவர் குடிச்சுன்னா போயிடுவார். அவருக்கு நாளைக்கு ஹெம்லாக் கொடுக்க போகிறான். இன்றைக்கி இருக்க ஜெயிலில், பக்கத்து ஜெயில் சிறையில் ஒரு நாட்டுப்புற பாடல் பாடக்கூடிய ஒருவன், அவன் பாடிட்டு இருக்கான். இந்த பாட்டு பாடுறவாளை மட்டும் ஆற்றுலேயே வச்சுக்கூடாது. என்ன சொல்லுவா, ஏதாவது கம்முன்னு இரண்டா ஏதோ பாடிட்டு இருந்தார். சாக்ரட்டிஸ் கேட்டார், யூ ஆர் சிங்கிங் வெரி வெல், ஹலோ அப்படின்னார். அவர் வந்து, ஓ இஸ் இட் சாக்ரட்டிஸ், ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ சார் அப்படின்னார். ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி, கேன் யூ டீச் மீ ஃபோக் மியூசிக்னார். அவன் பார்த்தா, வாட் ஆர் யூ பிளாபரிங், டுமாரோ யூ கோயிங் டு டை, இட் இஸ் ஓகே, ஈவன் பிஃபோர் ஐ டை ஐ வாண்ட் டு லேர்ன் ஃபோக் மியூசிக். லேர்னிங்குங்கிற நல்ல வேலை மழை வந்தது, நீங்கள் உட்காந்தது தான், வேறு வழியே இல்லை, உட்காந்துட்டு தான் போகணும். அதனால் யஜ்ஞேஷ். அடுத்தது அடுத்த கஷ்ட தர்ம சதாமிவ. ஒரு ராஜாக்கு எது தர்மம், எது தர்மம்? யஜ்ஞம் பண்றது தர்மம். ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டேளா, மழை வரணும்னா மகாபாரதத்தில் எது படிப்பா? விராட்ட பர்வா படிப்பா. இன்னைக்கு நான் கதையில பிருஹன்னளான்னு ஒரு விஷயம் வரும்போது சொன்னேன் பாருங்க, அது விராட்ட பர்வா. நிச்சயமா மகாபாரதம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம். இப்போ என்னன்னா, வருஷம் முழுக்க நான் சேவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். மெட்ராஸ் வந்து அது விராட்ட பர்வாக்கும் சேலஞ்ச். இது சென்னை போயிட்டா அது இன்னொரு பெரிய ப்ராப்ளம். அமிர்தவர்ஷினி எல்லாரும் பாடி அதில் நிறவல் பண்ணி எல்லாம் பண்ணுற வரதும் நின்று போயிடுது பாருங்க. யஜ்ஞேஷாம் சதாமிவ, யஜ்யங்கள் பண்றது. ராஜானா யஜ்யம் பண்ணணும். அந்த காலத்து யஜ்யம்ங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட். எல்லாரும் இன்வால்வ் பண்ணிப்பா, அவரவர் பூ தொடுத்துன்னு வருவார், விறகு எடுத்துன்னு வருவார், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணுவா. எல்லாரும் கம்யூனிட்டி ஈவெண்ட் மாதிரி பண்ணுவா. யஜ்யம் மாதிரி பண்ணால் இந்த யஜ்யத்தால் மனமகிழும் தேவதை பண்ணுவா. சார் யஜ்யம்லாம் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. இப்போலாம் யஜ்யம்னாலே ஒரு சுதர்ஷன ஹோமம் அப்படின்னு ஆற்றுல வச்சாலே அவர் இல்லாதெல்லாம் கேட்குறார்.
ஸோ இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கே சார். புகை வேறு, பல பேர் என்ன புகை வந்துடும் சார், எங்கெல்லாம் ஆர்டிஸ்டிக்காக வச்சுருக்கோம் வீட்டை, அதில் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார்னா அது பாவம் எங்கேயாவது கொண்டு ஒரு ஹாலில் போய் பண்ணிட்டு வந்துடுவா. ஸ்ராத்தமே இப்போ அப்படி தானே நடந்துட்டுருக்கு இல்லையா? ஆற்றுல பண்ணால் டர்ட்டி ஆகிடும். அதனால் எங்கேயோ போய் ஒரு சபையை தேடி அங்கே போய் பண்ணி இப்போ அது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு ரூபா கொடுத்துடலாம் சார். அதுக்கு ஒரு தர்ம எக்ஸ்பிளனேஷன் வேறு சார். இதெல்லாம் வந்து வேர் இஸ் இட் கோயிங் டு கோ? டு யூ பிலீவ் இன் ஆல் திஸ்? இஃப் யூ கிவ் இட் டு ஆர்ஃபனேஜ் இட் இஸ் குட். ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கறது வசதி தான், ஆனால் நம்ம கர்மாவை விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. சார் ஹவு டு ஐ பிலீவ் இன் திஸ்? சி சார், நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காம இல்லை. மகாபாரதம்னா வி லைக் இட், எங்கள் அப்பா அம்மா காலத்திலேயே நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த கர்மாவில் எங்களுக்கு பிலீஃப் இல்லை சார். கரெக்டா? நிறைய பேர் சொல்கிறாளா? எல்லாருக்கும் தலையாட்டுறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா தலையாட்டுற இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதுக்கு பதஞ்சலி பகவான் வந்து மகாபாஷ்யம் பண்ணும்போது ஒரு கதை சொல்கிறார். கேளுங்க, இது கவனமாக கேளுங்க. ஒரு கோழி என்ன போடும்? முட்டை. கரெக்டாக? கோழி தானே போடும். அதுவே எனக்கு காலக்ஷேபம் அதில் அதனால் தெரியல. அதனால் கோழி முட்டை போட்டதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முட்டை வந்து கோல்டு முட்டை. கோல்டில் முட்டை சுவாமி ஏன்னா அதுவே ஒரு 50 கிராம் இருக்கும் போல இருக்குது. நம்ம ஒரு தடவைக்கும் போனால் நான் ஒரு செயின் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கடையில் போய் உம்மிடியிலையோ அங்கேயோ இங்கே கல்யாணிலையோ எங்கெங்கேயோ கொடுத்தா போய் வாங்கிக்கலாம். ஒருத்தன் பார்த்தான், இந்த கோழி நன்னா முட்டை போடுறது. ஆனால் அந்த கோழி ரொம்ப இடத்த ஆக்கியூபை பண்ணிக்கிறது. இவ்வளோ இடத்த ஆக்கியூபை பண்ணிக்கிறது, கிட்டத்தட்ட 1/2 feet by 1 feet ஆக்கியூபை பண்ணிக்கிறது. அவன் என்ன பண்ணிட்டான், எந்த பாகம் முட்டையை இடுறதோ அதை கட் பண்ணிட்டு அதை மட்டும் வச்சுன்னு பாக்கி பாகத்தை வெளில தூக்கி போட்டான். இப்போ கோழி முட்டை போடுமா? போடாது. அதே மாதிரி மகாபாரதத்தில் ஒரு போர்ஷனை நான் நம்புவேன், இன்னொரு போர்ஷனை நம்ப மாட்டேன்னு சொன்னால் ஒரு கோழியை வெட்டுறதுக்கு சமம்னார் பதஞ்சலி பாஷ்யத்தில். அதனால மகாபாரதத்தை நம்பினா பூர்ணமாக நம்பணும். இல்லை சார் இதெல்லாம் நம்புவேன். மலையை தூக்கி பிடிச்சாராமே கிருஷ்ணர், பாசிபிளா? நம்மளால் நம்ம மாமா பக்கெட்டு தூக்கினாலே ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடுது. ஏன்னா மலையை தூக்கி சாதாரணமாக பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் அதை நம்பலேன்னா நம்ம பாகவதத்தை நம்பலேன்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல சொல்றார், யஜ்ஞ ஏஷாம் சதாமிவ. தசரதருக்கு என்ன யாகம் பண்ணார் அவர் பிள்ளை வேணும்னு? புத்திரகாம இஷ்டி. இப்போ உடனே லேடிஸ்க்கெலாம் அவர் என்ன சார், டாக்டர்ஸ் அவர் ஆசைப்பட்டுருக்கூடாதா? நம்ம மோடி சொல்றார் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோங்கிறார். பேட்டி புத்திரி காம இஷ்டி வேண்டாமா? புத்திரகாம இஷ்டி தான். கரெக்டா கேள்வி? ஆனால் கவனிங்கோ, இதுதான் அவசரமாக ஏதாவது தெரிஞ்சுட்டா அர்த்தம் புரியாது. புத்திர அப்படின்னா பிள்ளை, புத்ரி அப்படின்னா பெண். வியாக்கரண சாஸ்திரப்படி புத்ரிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால, ஈன்னு ஆகிறதுனால புத்திரங்கிற சப்தத்தில் புத்ரியும் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். அது கிராமட்டிக்கல் ரூல் சான்ஸ்கிரிட்ல. ஏன்னா அந்த காலத்தில் ஜனகர் ஆசைப்பட்டு பொண்ணு பிறந்தது தான் சீதை. துருபதன் ஆசைப்பட்டு பிறந்த பெண் தான் திரௌபதி. இன்ஃபேக்ட் தசரதர் ராமர் பிறப்பதற்கு பூர்வமா ஒரு பெண் இருந்ததா வால்மீகி ராமாயணத்துல பிரஸ்தாவம், சாந்தா. அப்ப பக்கத்து தேசத்து ராஜா ரோமபாதனுக்கு குழந்தை வேணும்னு ஆசை. சார் உமக்கு தான் ஏஜ் இருக்கே சார், அதனால அந்த பொண்ணை எனக்கு கொடுத்துருங்கோன்னு சொன்ன உடனே தத்து கொடுத்துட்றார். அந்த சாந்தாங்கிற பெண்ணை தான். அப்புறம் என்ன ஆயிடுறது, அயோத்தியால ஒரே வறட்சி. யோகி பாவம் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இப்போ கங்கை இருக்கு, அந்த காலத்தில் ஒரே வாட்டர் ப்ராப்ளம், டேங்கர் லாரியிலையும் வரமாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா மழை வந்தால்தான் உண்டு. என்றைக்குமே பாருங்க, மழை வரலைன்னா பூமி தாங்காது, மழை வரணும். இப்போ மழை வரதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஊர் புரோஹிதர் வசிஷ்டர் ரொம்ப நாள் இருக்கு, அவர் கரெக்டாக குறிச்சு கொடுத்துருவார். அவர் சொன்னார், தசரதா, விபாண்டகர்னு ஒரு மகர்ஷியுடைய பிள்ளை ரிஷ்யஸ்ருங்கன்னு இருக்கான். அவன் இந்த ஊருக்குள்ளே வந்தால் மழை பெய்யும். அவர் எப்படி வருவார்? அப்படி வருவார். இந்த ரிஷ்யஸ்ருங்கரை அவ அப்பா விபாண்டகர் ஒரு விதமாக வளர்த்துட்டார். பாய்ஸ் ஸ்கூல்லையே கொண்டு சேர்த்துட்டார். ஒன்லி பாய்ஸ் ஸ்கூல், கோ எஜுகேஷன் கிடையாது. அதனால கேர்ள்ஸ்னால் அவருக்கு எப்படி இருப்பானே அவருக்கு தெரியாது. அதனால தெரியவே தெரியாது. இப்போ எப்படி கூட்டுன்னு வருதுன்னா, அப்போதான் வசிஷ்டர் சொல்கிறார். பாருங்க, வசிஷ்டருக்கு இந்த டாக்டிக்ஸ்லாம் தெரியாது. உன் பொண்ணு சாந்தாவை அனுப்பு, கூட கொஞ்சம் ஜிலேபி ஜாமுன்லாம் கொடுத்து அனுப்பு. இதெல்லாம் இருக்குது, ஸ்வீட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சான்னு ராமாயணத்தில் இருக்குது. அது ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போகிறா. அப்போ அவன் ஜிலேபியும் பார்த்ததில்லை, ஜாமுனும் பார்த்ததில்லை. நீங்கள் வாயில் பாட்டு அவர் இவளை பார்க்குறாரு, இவர் நம்மள மாதிரி தான் இருக்கா, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கு. அவள் லேடிஸே பார்த்தது இல்லையே. அப்போ அவள் என்ன பண்ணாலாம், அப்படியே ஜிலேபி ஒன்று கொடுத்தா. அவர் சாப்பிட்டார், பிரமாதமாக இருக்குது, இன்னொன்று கிடைக்குமான்னார். கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்று இங்கே கிடைக்கும் அப்படின்னா உடனே ஜிலேபியை தேடின்னு ஓடி போனார். இப்படி தேடி 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 போய் அயோத்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாவோ. அப்புறம் ஒரு யாகம் பண்ணி மழை பெய்யறது. அவருக்கு ஏதாவது தட்சிணை கொடுக்கணும் இல்லையா? என்ன தட்சிணை கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தசரதர் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். இப்பெல்லாம் யாரும் தட்சிணையெல்லாம் எடுத்துக்க மாட்டா. இப்படிலாம் நீங்கள் வந்து சுவாமி நீங்கள் தட்சிணையே வைக்க வேண்டாம், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னா
முதல்ல யாரும் கொடுக்க மாட்டா. இது பெரிய வைதிகால் கொடுக்கறதுனா பெரிய சார் எப்படி சார் அது பிஎஃப்லாம் இருக்கா சார், கிராஜுவிட்டிலாம் இருக்கா? இன்ஃபேக்ட் பார்த்தேன்னா இந்த தொழிலுக்கு தான் ரிசெஷனே இல்லை. ரிசெஷனே இல்லாது இப்போ ஐடிலாம் வேலை பார்த்தா அமுச்சுட்றான் பாருங்க. இல்லை, ரிசெஷனே இல்லாத தொழில் இந்த தொழில் தான். அதனால் தைரியமாக கொடுக்கணும். அதனால் கொடுத்தார். அதனால் யஜ்யம் பண்ணால் இந்த ஊருக்கு நல்லது நடக்கும். எந்த யஜ்யம் சார்? ரொம்ப எக்கனாமிக்கலாக ஏதாவது சொல்லுங்கன்னா ஸ்ரவண யஜ்யம். கேட்குறேள் பாருங்க, இதுவே ஒரு யஜ்யம். இது எப்படி சார்னா, காதுங்கிறது தான் யஜ்ய குண்டம். பாரதம், பாகவதம், ராமாயணத்திலேந்து அடியேன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் தான் அதில் விழக்கூடிய ஹவிசு. அந்த யஜ்யம் கொடுக்கக்கூடிய பலன் தான் ஞானம். பார்த்தேளா? அதனால இதுக்கு ஸ்ரவண யஜ்யம்னு பேர். யஜ்ஞ ஏஷாம் சதாமிவ. அடுத்தது கஷ்சைஷாம் மானுஷோ பாவஹ. இது பாருங்க, கவனிங்க. இன்னும் 2 கேள்வியை முடிச்சிடுவேன், டக்குன்னு முடிச்சிடும், கவலைப்பட வேண்டாம். இல்லை டைமே பார்த்துட்டு இருப்பேன். பரம பாகவத மௌனிவர சசி விபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. மானுஷோ பாவஹா. ஒரு க்ஷத்ரியனுக்கு மனிதத்தன்மை எது? ஒரு அந்தணனுக்கு மனிதத்தன்மை மரணம். க்ஷத்ரியனுக்கு இதுக்கு ஒரு கதை என்ன, இந்த விராட்ட தேசத்துல இருந்தான் இல்லையா நம்ம அர்ஜுனா, இவெல்லாம் விராட்ட தேசத்துல அஜ்ஞாதவாசம். அப்ப இந்த விராட்ட தேசத்துல இருந்த ராஜாவுக்கு ஒரு பேட்டா, ஒரு பேட்டி. பேட்டா தான் உத்தரகுமாரன்னு பேர், பேட்டி தான் உத்தரா அப்படின்னு பேர். அந்த உத்தராவுக்கு தான் டான்ஸ் கத்து கொடுத்தான் அர்ஜுனன். பிரேனலா தக்கதிமி தக்கதிமின்னு கத்து கொடுத்துருந்தான். ஆயிடுத்தா நன்னா. அந்த வருஷம் முடிகிற சமயத்துல தான் கீச்சக்கன்னு ஒரு வதமாறுது. மகாபாரதம் நீங்க கேட்டிருப்பேன். கீச்சக்கன்னு அந்த அந்த விராட்ட தேசத்து ராணியுடைய பிரதர், ரவுடி. அவன் என்ன பண்றான், இந்த திரௌபதி கிட்ட வரான். நான் சொன்னேன், திரௌபதி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவா லிஸ்டே ஒரு லிஸ்ட் இருக்கு.
கீச்சகன் வரான், உடனே பீமனை கூட்டு வதம் பண்றான். கீச்சக வதம் நடக்குது. இந்த கீச்சகன் போன ஒன்னும் பெரிய நியூஸ், கீச்சகா இஸ் டெட். இட் இஸ் எ மிஸ்ட்ரி. We do not know what happened. For more details, watch news at 9 PM. இப்படிலாம் போடுறோம். எப்படி நடந்ததுன்னே தெரியல. இப்பெல்லாம் எஸ்டேட்லலாம் நிறைய காவலாளிகள் போகிறதெல்லாம் சொல்கிறா பாருங்க. நமக்கு தெரியறதே இல்லை எப்படி நடந்தது, மரணம் எப்படி நடந்தது. கீச்சகன் அப்போ உடனே சகுனி சொல்கிறான். சகுனி ரொம்ப இன்டெலிஜென்ட். சகுனி உடனே சொல்கிறான் கர்ணன் கிட்டேயும் அர்ஜுனன் கிட்டேயும். கர்ணன் பாவம் ரொம்ப பொறாம பிடிச்சவன். நீங்கள் உடனே கர்ணன் இப்படி சொல்லிட்டா நான் போய் கோவம் வந்துடும் சார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு சூப்பர் சிங்கரில் பாடினா நம்ம மாத்து மாமியும் மாமாவும் அழறா. கர்ணன் மாதிரி ஒரு ஜெல்லஸ் பர்சன் மகாபாரதத்தில் கிடையாது. அவனை ட்ரூ கேரக்டர் யாரும் கொண்டே வரமாட்டான். ரொம்ப மட்டமானவன். அவன் பிள்ளைய கூட்டுன்னு திரௌபதியுடைய சுயம்பரத்துக்கு போகிறான். சொல்கிறான், இதை பாரு, எனக்கு கிடச்சிதானே உனக்கு அம்மான்னு வச்சுக்கோ, உனக்கு கிடச்சிதானே மாட்டு பொண்ணுன்னு வச்சுக்கிறேன். இப்படியா ஒருத்தர் அப்பா சொல்லுவா சுயம்பரத்துக்கு போகும்போது, நீ கல்யாணம் பண்ணிக்கா நான் கல்யாணம், இப்படியா ஒரு கேரக்டர் இருக்கா? திரௌபதியை கூட்டு சொல்கிறான், என் மடியில் உட்காந்துக்கோங்கிறான். வைஷ்யானாம் தே ஸ்திரீ, நீ வைஷ்ய ஸ்திரீ ஆச்சேங்கிறான். இப்படிலாம். அப்புறம் அவனுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அவன் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஃபைனல்ஸில் தோற்று போயிடுவான். எப்போவுமே நீங்கள் கர்ணன் பார்த்தேன்னா எல்லாத்துலேயும் லாஸ்ட்டில் நாளையிலேயும் சொல்லின்னு வருவோம் பாருங்க, ஒரு சம்பவமாக கர்ணன் இங்கெல்லாம் தோத்தான்னு. நம்ம அப்படியே அவனை ஹீரோ மெட்டீரியல் ஆக்கி வச்சுருக்கோம். அதெல்லாம் மகாபாரதத்தில் இல்லை. இல்லை சார், அது என்டி ராமராவ் மகாபாரதத்தில் வேணா இருக்கலாம், வியாசருடைய மகாபாரதத்தில் இல்லை, இருக்கட்டும். இப்போ என்ன இந்த சகுனி சொல்கிறான், கீச்சகனுக்கு வதம் நடக்கணும்னா நிச்சயமா அது உன் கையாலேயோ பீமன் கையாலேயோ தான் நடந்திருக்கணும். நீங்க இருக்கிறபடியால் அது பீமன் அங்கே இருக்கான். உடனே ஒரு படையை திரட்டின்னு போகிறான். அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய உத்தரகுமாரன், அது ஒரு ராஜகுமாரன், அது சொல்லுது நான் போய் சண்டை போடுவேங்கிறது. உடனே இந்த கண்கிற யுதிஷ்டன் சொல்கிறான், நீ வேணா பிருகன்நிலைய சாரதியாக வச்சுக்கோ. ஐயா அதுவா அலியா, அதை போய் நான் சாரதியாக வச்சுப்பேனாங்கிறான். ஐயோ ரொம்ப நன்னா ஓட்டுவோ, சூப்பர் ஸ்பீடு, இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கான். இப்போது கூட்டுன்னு போகிறான், ஆயுதங்கள்லாம் எடுக்கிறான். அந்த ஒரு வருஷம் மாறக்கூடிய சமயம் அந்த படையை பார்த்த உடனே பயந்து போய்டுறான் உத்தரகுமாரன். நான் போயிடுறேன் ஆற்றுக்கு போயிடுறேன், எனக்கு நாழி ஆகிடுத்து, எங்கள் அப்பா சண்டை போடுவான்னா. அப்போது இந்த பிருகன்நிலையான அர்ஜுனன் சொல்கிறான், பூமிக்கு நீ பயப்படக்கூடாது. பயந்துட்டியுன்னா உனக்கு க்ஷத்ரிய குணம் போயிடும். பயம் வை மானுஷோபாவஹா. கடைசி கேள்வி, கிமே பாமசதாமிவ. எது ஒரு க்ஷத்ரியனுக்கு வேண்டாதது? அந்தணனுக்கு பேட் குவாலிட்டி எது? பரிவாதம், வம்பு பேசுறது. க்ஷத்ரியனுக்கு எதுன்னு கேட்கிறார். பரித்யாகோ, தன்னை அண்டியவர்களை ரட்சிக்காமல் இருப்பது ஒரு க்ஷத்ரியனுக்கு பேட் ஹேபிட். வாலியை ஏன் ராமன் மறைந்து நின்று கொன்றார்? இன்னைக்கும் பட்டிமன்றம் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு சுவாமி. அது க்ளோஸ்ட் ஃபைல், கேஸ்லாம் போட்டு ஆர்கைவ்ஸில் லைப்ரரியில் போயாச்சு. வாலியே ஒத்துக்கிறான் நான் பண்ணது தப்புன்னு. ஆனால் நம்ம மக்கள் நம்ப மாட்டேங்கிறான். இல்லை ராமர் பண்ணது தப்புங்கிறான். ராமர் எதுக்கு சார் இதில் இன்வால்வ் பண்ணிக்கணும்? ஏதோ அண்ணா தம்பி சண்டை போட்டுட்டு போகிறான் அப்படின்னு இல்லாமல் ஒரு சூக்ஷ்மம். இதை நீங்கள் கேட்டுவிட்டேன்னா உங்களுக்கு ராமாயணம் புரிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். தேசிகன் அபயப்பிரதான சாரத்தை எடுக்கிறார். சுக்ரீவனை நாடு கடத்தியாச்சு. சுக்ரீவன் பாவம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான். அது ஹனுமான், ஜாம்பவான், நளன், நீலன், அங்கதன் இவாளோட இருக்கான். அப்போ தான் ராமர் வரார். ராமர் லக்ஷ்மணர், அவர் பாவம் பொண்டாட்டி தொலைச்சிட்டு ஓன்னு வரார். இவன் ஒய்ஃபை ருமாவை பிரதர் வாலி கடத்தி வச்சுருக்கான். இதெல்லாம் ஒரே கடத்தல் தான், அங்கே கிட்னாப்பிங் தான், ஜங்கிள் ராஜ். அதனால இங்கே ஒரே இதான உடனே ராமர் வரார். உடனே ஹனுமார் அனுப்புறார். ஹனுமார் போய் கேட்ட உடனே பாவம் ஒரு ராமர் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறார், ஒய்ஃபை தொலைச்சிட்டோம் அப்படின்னு. அது ஹனுமார் ரொம்ப சூக்ஷ்மமாக காதில் சொல்கிறார். இவருக்கும் பொண்டாரி தொலைஞ்சு போயிடுத்துலாம் சொல்லலை, கிட்டக்க சொல்கிறார், சுக்ரீவா இப்படி ஆயிடுச்சு. சுக்ரீவன் வரான், உட்காந்துக்குங்க ராமாங்கிறான். அப்போது ராமர் கேட்குறார், ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்ன நடந்ததுன்னு சொல்லு சுக்ரீவா. அப்போ சுக்ரீவன் சொல்கிறான், எங்கள் அண்ணாவும் நானும் ஒன்றா கைவீசம்னா கடைக்கெல்லாம் போவோம். எல்லாம் வாங்குறதெல்லாம் கூட ஒரே சட்டை மாதிரி தான் வாங்குவோம். கடையிலலாம் போனால் எனக்கு என்ன சட்டையோ அதே மாதிரி ரெண்டும் ஒரே குவாலிட்டி கிடைச்சாதான் நாங்கள் போட்டுப்போம். இப்படிலாம் இருந்தது. ஒரே சமயத்தில் கல்யாணம் எடுத்து எல்லாம் எடுத்து ஒரு தடவை என்ன எடுத்து எங்கள் அண்ணா ஒரு பெண்ணு மேலே ஆசைப்பட்டான். அதே பெண்ணு மேலே மாயாவின்னு இன்னொருத்தான் ஆசைப்பட்டுவிட்டான். அந்த காலத்தை பாருங்க, காம்படிஷன் 2:1. அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது, இந்த மாயாவிக்கும் என் அண்ணாக்கும் ஒரே சண்டை, துவந்த்வ யுத்தம், WWF மாதிரி சண்டை போட்டுக்கிறா. அவள் ஒரு மலையுடைய குகைக்குள்ளே போயிட்டான்.
அப்போ போறதுக்கு முன்னாடி எங்க அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாராமா, சுக்ரீவா என் தம்பி, 28 நாள் முடிவுக்குள்ள நான் வெளியில வரலேன்னா எனக்கு மரணம் நேர்ந்துடுத்தூன்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 28 நாள் ஆச்சு. எங்க அண்ணாவோட குரல் அப்படின்னு கேட்டது. நான் உடனே பாறையால அந்த குகையை மூடி எங்க அண்ணா போயிட்டு தான் நினைச்சு வந்தேன். அப்போ கூட இருக்கவாள்லாம் சொன்னா, ராஜா இல்லாம இருக்கப்படாது, நீங்க தான் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, சரி எல்லோர் என் கட்சியினரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் பதவி ஏற்றேன் அப்படின்னு ஏத்துனுட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுத்து என்னுடைய ஓத்து அது இதெல்லாம் எடுத்து எல்லாம் மினிஸ்ட்ரி கேபினெட்லாம் செட் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா வரான் எங்க அண்ணா. எல்லாரும் பார்க்கறா, இது என்னது, இது என்ன நடந்தது, கீழே கீழே பார்க்கறா. ஏன்னா பேக்கு கால் இருக்காதும்பா, இதுக்கு கால் இருக்கே, எப்படி வாலி வந்தான்னு பார்த்தா. உடனே நான் ஓடி போனேன் ராமா எங்க அண்ணா கிட்ட. ராமர் இப்ப கவனிக்கிறார், அப்படியே ஜூம் கேமரா போடுறார் வால்மீகி இப்போ க்ளோஸா. என்ன எங்க அண்ணா வாலி கிட்ட போனேன். போனியா கேட்கிறார் ராமர். போனேன். என்ன பண்ண? அண்ணா நீ மரணம் ஆயிடுத்தும் நினைச்சு நான் ராஜாவானேன், நீ இருக்கிறபடியால் ராஜ்யத்தை நீயே வச்சுக்கோனான்னு சொன்னேன். அப்ப எங்க அண்ணா மறுத்துட்டான். என் மரணம் ஆர்த்துக்கு நீ காத்துட்டு இருந்த சுக்ரீவான்னு சொன்னா. அப்ப ராமா நான் என்ன பண்ண தெரியுமோ? ராமர் என்ன பண்ண? அவன் காலில் சரணாகதி பண்ண, என்னை மன்னிச்சுடுன்னு. அப்ப என்ன பண்ணான் அண்ணா? அப்ப என் காலை உதறி விட்டுட்டு மேல நடந்தான்னார். அப்பவே ராமர் தீர்மானம் பண்ணிட்டார், இவனுக்கு மரணம் நிச்சயம். எப்போ ஒருத்தன் காலில் விழுந்து ஒரு ராஜா அவன் அங்கீகாரம் பண்ணி அபயப்பிரதானம் பண்ணலையோ, he is fit to be killed. அதனால ஒரு க்ஷத்ரியனுக்கு எது பரவாதம்னு கேட்டா, பரித்யாகோ அசதாமிவ, சரணாகதி பண்ணவாளை ரக்ஷணம் பண்ணலைன்னா. அதனாலதான் விபீஷணன் வரும்போது ராமர் சுக்ரீவனை கன்வின்ஸ் பண்றார், நான் இவனை மட்டும் அங்கீகாரம் பண்ணலனா நாளைக்கு எவனோ என்னை பத்தி சொல்ல மாட்டான் சுக்ரீவா. காலில் யாராவது விழுந்து நம்மளை மன்னிச்சுடுன்னு கேட்டா, மன்னிக்கலன்னா அது மாத்திருகிருத்த பாவமா, அம்மாவை கொன்னதை விட பெரிய பாவமா. மன்னிச்சுடணும். நீ அன்னைக்கு பண்ண பாரு, எனக்கு இன்னும் அது உள்ளுக்குள்ளே இருக்கு, இப்படிலாம் சொல்லப்படாது. காலில் விழுந்துட்டா உடனே மன்னிச்சு. அதுதான் சரணாகதி தர்மம். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபர்கிவ் த சின்ஸ் கமிட்டட் அகெயின்ஸ்ட் யூ பை அதர்ஸ், யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட் தட் யோர் சின்ஸ் வில் நாட் பி ஃபர்கிவன் பை த லார்ட். நம்ம இன்னொருத்தரை பரித்தியாகோ, ஒருத்தரை ஏமாத்தக்கூடாது, ஒருத்தர் சரணாகதி பண்ணா மன்னிக்காம அப்படிங்கிறார். சரி, இப்போ ஒரு க்ளூ கொடுத்துட்டு உங்களை முடிக்கிறேன். நீங்கள்லாம் யோசிச்சுட்டு வரணும். இது என்ன கேள்வின்னு சொல்லிடுறேன். நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்க்கலாம். இல்லை, நான் தேடி பார்த்ததுக்கே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது 4 கேள்வி அடுத்தது கேட்குறான் யக்ஷன். 4 கேள்வி என்னன்னு சொல்லிடுறேன். கிமேகம் யஜ்ஞம் சம, யஜ்ஞத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த சாமம் எது? ஃபர்ஸ்ட் கேள்வி எடுத்தா. இதுக்கு பதிலும் நான் இப்போ நான் சொல்லிடுறேன். பிராணோவை, அது எப்படி பிராணன்னு நாளைக்கு பார்க்கலாம். பிராணன் தான் உயர்ந்த சாமம், விச் இஸ் த பிக்கெஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாமம், பிராணன். அடுத்தது கிமேகம் யஜ்ஞம் யஜுஹு, யஜ்ஞத்தில் எது முக்கியமான? யஜுஸ். மனோவை யஜ்ஞம் யஜுஹு, மனசு தான் யஜுஸ், பிராணன் தான் சாமம், மனசு தான் யஜுஸ். இப்போ அடுத்த கேள்வி, இன்னும் என்ன வேதம் பாக்கி இருக்கு? சாமம் ஆயிடுத்து, யஜுஸ் ஆயிடுத்து, அடுத்தது ரிக்வேதம். இப்போ பாருங்க, காச்சைஷாம் விருணுதே யஜ்ஞம், காச்சைஷாம், எது ஒன்று யஜ்ஞத்தை வரிக்கும்? வரிக்கும்னா என்ன? கல்யாணம் பண்ணிக்கும்னு அர்த்தம், கட்டிப்பிடிச்சுக்கும். எது? அதுக்கு பதில் இவர் சொல்றார், ரிக்யேகா விருணுதே யஜ்ஞம் ரிக்யேகா. ஏதோ ஒரு ரிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கும், யஜ்ஞத்தை அரவணைக்கும். ஒரு ரிக், இந்த ஒன்றுன்னு வந்துட்டாலே ப்ராப்ளம். ஒருத்தி மகனாய் ஓரிரவில், ஒருத்தி மகனாய் ஒன்று. சார் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயம் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு ரிக், அது என்ன ரிக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க. சார் இப்படிலாம் விட்டுவிட்டா நாங்கள் வரதே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு தான் வரணும். இப்படி கொடுத்தாச்சு உங்களுக்கு ஒரு க்ளூ. ஏதோ ஒரு ரிக் வரைக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிக் அது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.